ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிశ్చலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. இந்த 53வது ஸ்லோகத்திலிருந்து 71வது ஸ்லோகம் வரை ஞான யோகத்தை பற்றி தான் பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். முதல்ல கர்மயோகத்தை பத்தி சொல்றார். இப்ப கர்மயோகம் மூலம் மனம் தூய்மை அடைகிறது. அப்ப அந்த ஆத்மாவை பற்றி அறிவு ஏற்படுகிறது. அத மனசுல திடமாக பதிக்க வச்சுக்கணும். அப்படி அந்த நிலையில தான் நமக்கு அந்த ஆத்மாவை பற்றிய ஞானமும், அந்த ஞான யோகத்தின் மூலம் பக்தி யோகம், அதன் மூலம் பகவானை நிரந்தரமாக ஒன்றிவிடும் அந்த நிலை ஏற்படுகிறது. அததான் இங்க வந்து ஸ்லோகம்ல சொல்றார். அர்ஜுனா, நீ இதுவரை கேட்டதுல உனக்கு ஒரு விசேஷமான அறிவை அடைந்திருப்பாய். அந்த அறிவு நிலை பெற்று இருக்க வேண்டும். அது ஒரே தன்மையோடு இருக்கணும். அதனால தூய மனம் கிடைக்கும். அது அசைக்க முடியாத மனதை பெற முடியும். அப்ப ஆத்மாவை பற்றிய ஞானம் நிலை பெறும் அந்த மனசுல. அதுதான் ஆத்ம சாட்சா்காரத்தை அடையறதுக்கு உதவும் அப்படிங்கிறார். அப்போ அசையாமல் ஸ்திரமாக உள்ள நிலையில் நம்ம அந்த அறிவை, ஞானத்தை நிலைநிறுத்தி கர்ம யோகத்தை பின்பற்ற வேண்டும். நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல், பலனை எதிர்பார்க்காமல், பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் செய்ய வேண்டும். ஏன்னா கர்மா மேலேயும் நம்ம வந்து எந்தவித பற்றும் இல்லாமல் இருக்கணும். அப்படி நம்ம அந்த கர்மம் இயற்றினால் உனக்கு உண்மையான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதன் மூலம் ஆத்ம தரிசனம் ஏற்படும். இதத்தான் இங்க இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்றார்.